ஹாய் அமீஸ். இன்னைக்கு நம்ம சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். மாஃபியா அப்சஷன் நம்ம பின்னாடி பார்க்கலான்னா, அது இப்போதைக்கு வராது. அப்புறம் வந்துட்டு இது நான் சுகாவோட பர்த்டேக்கே போடணும்னு நெனச்சிட்டு இருந்தது. என்னால அன்னைக்கு பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. அதனால பண்ணிட்டேன். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிலேட்டட் விஷஸ் சுகா. அப்புறம் சாரி நான் சுகா பர்த்டேக்கு எஃப்எஃப் போடாததுக்கு. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா. இந்த ஒரே ஒரு தடவ. அதுக்கப்புறம் திருப்பி நான் ஹெல்ப்புக்கு கூப்பிடவே மாட்டேன். இதே தான்டா நீ ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டுருக்க. லாஸ்ட் டைமும் இதே தானே சொன்ன. ஆமாண்டா. ஆனா ப்ளீஸ்டா. எனக்கு தைரியம்லாம் வருது. நானும் அவ பக்கத்துல போய் சொல்லிர்லான்ட்டு போறேன். ஆனா முடியலடா. அவ கண்ண பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ ஒரே ஒரு தடவ இத மட்டும் சொல்லிரு. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ட்ரை பண்றேன். ம். டேய் எங்கடா? வந்தாளா இல்லையா? வந்துருவா. தோ அங்க பார்றா. அந்த ரெட் ட்ரெஸ் தான். எது? சுகா யாருன்னு பார்க்குறான். ஆனா அவனோட ஃபோக்கஸ் ரெட் சுடி மேல இல்ல. பக்கத்துல நின்ன பிளாக் ட்ரெஸ் உங்க மேல தான். உங்கள பார்த்ததும் அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிட்டான். பக்கத்துல பேசுற அவனோட ஃப்ரெண்டோட வாய்ஸ் அவனுக்கு கேட்கவே இல்ல. உங்களோட படபடன்னு இருக்கிற அந்த கண்ணு, குட்டி மூக்கு, முணுமுணுன்னு பேசிட்டு இருக்க அந்த லிப்ஸுன்னு இன்ச் பை இன்ச்சா பார்த்துட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி பார்க்குறான். உங்க நெக்குக்கு கீழே போனதுமே அவன் லிப்பை அப்படியே லிக் பண்ணிட்டு காரை விட்டு இறங்கி வரான். வேகமா அவங்க கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு பின்னாடியே வரான். டே 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 அந்த பொண்ணு இல்லடா, இந்த பொண்ணு இல்லடா. அப்போ சுகா அவங்க கிட்ட முன்னாடி பாக்கெட்ல கையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் பேர் என்ன? தெரியாது. ஏன் உங்க அப்பா உனக்கு பேர் வைக்கலையா? ஹலோ, யாருப்பா நீ? திடீர்னு வந்த, பேரை கேட்குற, பேசணும்னு சொல்கிற. ஆ, உங்கள் அப்பா. கொஞ்சம் மூடுறியா? என்னது? மூ மூடணுமா? நான் ஏன் மூடணும்? அப்போ சுகா அவளை பார்த்து ஒரு லுக் விடுறான். மூடிக்கிறேன். ம், மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறா. ஏய் சொல்லடி, உன் பேர் என்னன்னு கேட்டேன். அ- அத்- அது மியா. ஆ, மியா. ம், எங்கேருந்து வர? வீட்டில் இருந்து தான். டேய் இந்த கருமத்தை கொஞ்சம் இங்கேருந்து தூக்கிட்டு போடா. க கருமம்? மீ? என்னடா அது? மரியாதை குறைஞ்சிட்டே இருக்குது. ம், என்னடி பாய் ஃப்ரெண்ட் எவனாவது இருக்கானா? லவ் கிவனு? லவ்வா? ஆஹா, அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ம், இருந்தா பிரேக்கப் பண்ணிடு. புரியுதா? நீ நீங்கள் யார்? எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். இனிமேல் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும். அதை தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லைங்க. நான் நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை. நீங்கள்
என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. அதை நீ சொல்லக்கூடாது. இனிமே நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். புரியுதா? அ- ம்ஹும். இ- இல்லைங்க. என்னால் யாரையும் லவ் பண்ண முடியாது. என் என்னை விட்டுருங்க. டேய், இங்கே பாருங்க. இவ என் ஆள். எவன் கண்ணும் அவ பக்கம் திரும்பக்கூடாது. என்ன பேபி, புரியுதா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, இந்த லவ் எல்லாம். ம் அதானே. எப்படி உடனே லவ் எல்லாம்? இன்னொரு தடவை பேசினேன், வாயிலேயே ஆசிட் ஊற்றிடுவேன். ஆ, வாயிலேயே வா. ஐயோ, அது இல்லாமல் இருக்க முடியாதே. சரி, நீங்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஃப்ரெண்ட் கிட்ட போய் சேர்ந்து நிற்கிறா. எப்பா தம்பி, யார் இவர்? வந்ததுலேருந்து எரிமலையாக பொங்கிட்டுருக்காரு. என் ஃப்ரெண்டு. ஓஹோ, ஆமாம், என்ன வேலையாக வந்தீங்க? அது லவ் லவ் சொல்ல வந்தேன். நீ வந்தியா? அப்போ உனக்கு பதிலாக தான் அவர் சொல்லிகிட்ருக்காரா? ஆஹா, இல்லை, நான் அந்த ட்ரெச்சுடி பொண்ணை தான் லவ் பண்ணுறேன். யார்? அவளையா? ம். ஏ உம்முனா மூஞ்சி, உன்னை ஒருத்தன் லவ் பண்ணுறானாண்டி. அச்சச்சோ, ஏங்க சொன்னீங்க? பின்ன லவ்னா சொல்ல மாட்டியா? ஏன் ஒளியிற? போங்கங்க. எங்க பாரு, லவ் பண்ணினா தோ அவர் மாதிரி தைரியமாக வந்து சொல்லணும். அவர்கிட்ட போய் கிளாஸ் அட்டன் பண்ணு. நீங்கள் வேறங்க, இன்றைக்கி தான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்டையே பார்த்துருக்கான். பார்த்த உடனே வந்துட்டு, ஓ, பார்த்த உடனேவா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? தலைவன் பின்றானே அப்படின்னு சுகாவை பார்க்குறா. இங்கே பாரு, உன்னை பார்த்த உடனே எனக்கு லவ் வந்துடுச்சு. இந்த ஜென்மத்தில் எனக்குன்னு ஒருத்தினா அது நீ மட்டும்தான். புரியுதா? நீயும் எவனையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். உனக்கு புருஷனாக நான் மட்டும்தான் இருக்கணும். இல்லை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. என்ன விடுங்க. இவ்வளோ தூரம் கிளியராக சொல்லிகிட்ருக்கேன், என்ன புரியலங்கிற? நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ் மட்டும் இல்லை, கல்யாணமும் உன் கூட தான். உனக்கும் கல்யாணம்னால அது என் கூட தான். புரிஞ்சுதா? ம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் உங்ககிட்ட எனக்கு தோணலை. என்னை விடுங்க. உனக்கு ஏண்டி தோணணும்? அதான் எனக்கு தோணிடுச்சுல. என்ன, உங்கள் அப்பா பிரச்சனை பண்ணுவானா? அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்னே போட்டுருவார். சரி, அப்போ நானே வந்து உன் அப்பனை பார்க்குறேன். ம் அப்படின்னு சொல்லிட்டு மியாவை ஹிப்போட இழுத்து லிப்பில் கிஸ் பண்ணுறான். அங்கே சுற்றி இருந்த எல்லாருக்கும் அவ்வளோ ஷாக்கு. சிந்துக்கெல்லாம் கண்ணே வெளியே வந்துடுச்சு. அப்படி நின்றுட்டுருக்கா. கிஸ் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கூட நிற்கல. உங்களை பார்த்து ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு நேராக போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டும் வேகமாக பின்னாடியே போய் காரில் ஏறிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடுச்சு. கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸ் வருது வெளியே. அச்சச்சோ, என் குழந்தை இப்படி அழுக்க வச்சுட்டு போயிட்டானே, சண்டால பாவி. போகிற வழியில் உன் காரில் ஏசி பிடுங்கி கொண்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அவங்க திட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் இங்கே அழுகவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஏய், விட்டுடி, அழுகாத. எவ்வளோ நேரம் தான் அழுவ? சிந்து, என்னை கொஞ்சம் வீட்டில் கொண்டு போய் விட்டுறியா? எனக்கு பயமாக இருக்கு. எங்காவது போகிற வழியில் அவன் திரும்பவும் வந்துட்டான். சரி சரி, பயப்படாத, நான் கூட வரேன். ம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்கள் வீடு வரைக்கும் உங்கள் கூட வரா. வீட்டுக்கிட்ட வந்ததும், இங்கே பாரு, 2 days எங்கேயும் வெளில போயிடாத. நானும் ஊருக்கு போயிட்டு மண்டே தான் வருவேன். காலேஜில் மீட் பண்ணலாம். நீ வெளியே எங்கேயும் போகாத. ம் சிந்து. என்னடி? அவன் திரும்பவும் வரமாட்டான்ல? வரமாட்டான். சப்போஸ் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணா உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடலாம். ஆஹா, வேணாண்டி. அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை காலேஜுக்கு விட மாட்டார், நிறுத்திடுவார்.
இது வேற இருக்குல்ல. சரி பார்க்கலாம். ஆனா நீ 2 டேஸ் பத்திரமா இரு. ம். ம். 2 டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ மண்டே உங்க கிளாஸ்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. சிந்து உங்கள தேடிட்டே கிளாஸ்க்கு வரா. ஏய் உள்ள வந்துட்டியா? நீ வெளில தான் இருப்பேன்னு நினச்சிட்டு நான் உன்ன அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஆமா ஏன் உம்முன்னு இருக்க? ஒன்றும் இல்லை. இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கியா? விட்டுடி. அதெல்லாம் சரியாயிரும். எல்லாரும் அத மறந்துட்டு அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அதுக்கப்புறம் அவன் வரலல்ல. நீ வெளிய எங்கேயாவது போனியா? வந்துட்டான். வந்துட்டானா? நான் தான் சொன்னேன்லடி வெளிய எங்கேயும் போகாதன்னு சொல்லிட்டு. சொன்னா கேட்க மாட்டல்ல நீ? நான் எங்கேயும் போல. அவனே வீட்டுக்கு வந்துட்டான். என்னது? வீட்டுக்கு வந்துட்டானா? உங்க அப்பா ஹிட்லர் சும்மாவா விட்டாரு? அ அவன் தனியா வந்திருந்தா ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஆனா அவன் வரும்போதே ஃபேமிலியோட வந்துட்டான். என்னடி சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அவனோட அப்பாவும் என் அப்பாவோட ஃப்ரெண்டும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம். ஆ அதனால எங்கள் அப்பா தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாரு. உனக்கு தெரியும்ல. ஓஹோ! சார் அப்படி வந்துட்டாரா? ஆ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? 2 ஃபேமிலியும் உட்காந்து பேசினாங்க. அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ம். அப்புறம்? அப்போ நீங்க கைய தூக்கி காமிக்கிறீங்க. ரிங்கா? அப்போ என்கேஜ்மெண்ட்? ம். முடிஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா? அடி பாவி! நான் இல்லாத 2 நாள்ல என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? கல்யாணமாவது அப்புறம் தானா? இல்ல அது நாளைக்கா? இன்னும் 2 வீக்ஸ்ல. 2 வீக்ஸ்லயா? அதுக்குள்ள யார்ரி கல்யாணம் பண்ணுவா? அவன் வரும்போதே எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஏதோ ஜாதகம் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் நல்ல ஃபேமிலியாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சரின்னு சொல்லிட்டாரு. அப்போனா இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதானா? இல்லை இல்லை, வீட்லேயே இருந்து படிக்க சொல்லிட்டு சொன்னார். ஏன்? ஏன்னா உன் கூட சேரக்கூடாதான், அதனால. என்னடி? என்ன என்னை வச்சு கேம் விளையாடுறீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். என் இமேஜை ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்களே. அதை விட சிந்து, எனக்கு இதிலேருந்து வெளியில் வர்றது எப்படின்னு சொல்ல. நீ சொல்ல வேண்டியதானே உங்கள் அப்பா கிட்ட. 2 டேஸ் முன்னாடி காலேஜ் முன்னாடி வந்து நின்று என் லிப்பில் கிஸ் பண்ணா சரியான பொறுக்கின்னு சொல்லிட்டு. ஏய் அது எப்படிடி அப்பா கிட்ட போய் சொல்கிறது? சி. ம். இங்கே நல்லா பேசு. ஆனால் அங்கே வாய் மூடிட்டு நின்று. இப்போ என்னதான் பண்ண போகிற? என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. பயமாக இருக்குடி. ம். பேசாமல் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாமா? கல்யாணத்தை நிறுத்தினா இப்போ வீட்டில் எல்லாரும் வருத்தப்படுவாங்களே. ஏன்னா குறைன்னு சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை சிந்து. அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்தாங்க. இவனும் ஏதோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கானா. எந்த கெட்ட பழக்கம் இல்லை, எதுவுமே சொல்கிறதுக்கும் இல்லை. அதுதான் யோசிக்கிறேன். அப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லடி, அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. ஏய் பயத்தை விடு. ஆனால் உனக்கு மேரேஜ் ஓகே தானே? அவன் ஃபேமிலியெல்லாம் ஓகே தான். ஆனாலும் நான் அவன் கூட. ஏய் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளைங்கெல்லாம் மொத்தமாக மாறிடுவாங்கடி. அது நம்ம கையில் தான் இருக்குது. அப்படின்னு சொல்கிறியா? ம். உங்கள் அம்மா கிட்ட கேளு, பெரிய லிஸ்ட்டே தருவாங்க. உங்களுக்கு அப்படியே காலேஜ் டைம் முடியுது. சுகா கார் ஓட்டிட்டு அவன் ஃப்ரெண்டோட வந்துட்டுருக்கான். ஏண்டா பார்த்த உடனே என்கேஜ்மெண்ட்டா? அந்த பொண்ணை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம்? ஏன் தெரிஞ்சுக்கணும்? என்னடா இப்படி பேசுகிற? லவ்னா கூட ஓகே, நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்ட. ஏண்டா உங்களுக்கெல்லாம் எதுக்கு லவ் பண்ணுறதுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் ரொம்ப நாள் தேவைப்படுது?
அவகிட்ட இருக்கிற குறை, நிறை எல்லாமே தெரிஞ்சுட்டு, கடைசியில உனக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே கழட்டி விட்டுட்டு போறீங்க. ஒரு வேளை செட் ஆயிடுச்சுன்னா, அது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறீங்க. அவ்வளோதானே! ஆனா எனக்கு அது தேவையில்ல. அவள பார்த்தா ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் தோணுச்சு. அவ எனக்கானவன்னு சொல்லிட்டு. அது போதும். அதுக்கு மேல அவகிட்ட என்ன மைனஸ் இருந்தாலும், அது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அவ என்னை விட்டு எவ்வளோ தள்ளி போனாலும், நான் அவள விட மாட்டேன். ஏன்னா, அவ என் பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட், செகண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனி எவ்வளோ காலம் ஆனாலும், அவள பார்த்த அந்த நொடியில இருந்த ஃபீல் என்னைக்கும் எனக்கு மாறாது. என்னமோ சொல்ற, எல்லாம் புதுசா இருக்குடா. உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. ஏன்னா, அதுக்கு லவ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். எப்படியோ ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆயிடுது. உங்களுக்கு மேரேஜும் முடிஞ்சிடுது. அன்னைக்கு நைட் உங்களுக்கும் சுகாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் நீங்கள் சுகாவை பார்த்துட்டு அப்படியே வேர்த்து போய் நின்றுட்டுருக்கீங்க. அவன் உங்களை அப்படியே பிச்சு திங்கிற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பக்கத்தில் வர வர நீங்கள் பயந்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. வாலில் போய் இடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சுகா உங்களை கண்ணே எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு இது வரைக்கும் தான் பார்த்தேன். இதுக்கு மேலே பார்க்கல. அதான். எப்போ? அன்னைக்கு தான் உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தேனே. அதுக்கு மேலே சைஸ் தெரிஞ்சது கொஞ்சம். ஆனால் எல்லாமே தெரியல. என்ன பேசுகிறீங்க? ஏய் கலட்ரி ஃபஸ்ட்டு, டைம் இல்லை. சுகா 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 ப்ளீஸ், என்ன பண்ணுறீங்க? வேணாம், இது இப்போவே வேணாம். கொஞ்ச நாள் போட்டுமே, அதுக்கப்புறம். கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிற? கொஞ்ச நாள் பேசி பழகி அதுக்கப்புறம். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஃபஸ்ட்டு கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. அப்போ சுகா உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் வாலில் பின் பண்ணிவிட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் சுகாவை உங்களால் ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியல. ஃபியூ மினிட்ஸில் அவனே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். உங்கள் ஐஸை மட்டுமே டீப்பாக பார்க்குறான். உங்களுக்கு வெக்கத்தில் அவனை பார்க்கவே முடியல. நீங்கள் அவன் செஸ்ட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். சுகா, எனக்கு வேணாமே. அப்போ அவன் உங்கள் லிப்பில் பீக் பண்ணிவிட்டு, எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? உங்கள் நெக்குள்ளே அவனோட ஃபேஸை பரி பண்ணிவிட்டு அப்படியே லிக் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சுகாவோட சாஃப்டான அந்த டச் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹாஷாக மாறிட்டுருக்கு. நீங்களும் அவனோட டச்சில் அப்படியே மெல்ட் ஆகி உங்களையே அப்படியே மறந்துட்டீங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரே பிளாங்கெட்குள்ளே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கீங்க. அப்போது சுகாவை பார்க்குறீங்க. அவன் உங்களையே பார்த்துட்டு உங்களோட ஃபோர்ஹெட், நோஸ், சீக்ஸ்ன்னு கிஸ் பண்ணிகிட்டே படுத்திருக்கான். சுகா, என்னடி? என்ன ஏன் கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு? எல்லாம் இதுக்கு தான். சுகா, நான் அது கேட்கல. எதுக்கு இவ்வளோ பிடிவாதமா, அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்குறேன். எவ்வளோ சீக்கிரம் பண்ணா என்ன? உனக்கு என் டச்சில் ஏதாவது ஒரு தடவையாவது வெறும் லஸ்ட்டு மட்டும் ஃபீல் ஆச்சா? ஆச்சா? இல்லை. இன்றைக்கி இவ்வளோ நேரம் என் கூட இருந்திருக்க. இதில் ஏதாவது ஒரு செகண்ட் அவன் தப்பானவனாக இருப்பானோ, இல்லை நம்மளோட பாடிக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்திருக்கானோ, அந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சா? இல்லைங்க. அப்போது என்னோட லவ் ட்ரூ தான் உனக்கு புரியுதில்ல? அது புரியுது. ஆனால் ஏன் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம்? அது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நான் எது வேணும்னு நினைக்கிறேனோ
அது உடனே எனக்கு கிடைச்சிடணும். அப்படின்னா என்னையும் நீங்க வேணும்னு நினைக்கிற பொருள் மாதிரி தான் நினச்சிட்டிங்களா? இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் அதையே கேட்கணுமா? ஏய், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ரூம்க்கு வெளிய நீ என்ன சொல்றியோ அத மட்டும் தான் நான் கேட்பேன். புரியுதா? இந்த ரூம்க்குள்ள நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். அதென்ன? இந்த ரூம்க்கு வெளிய மட்டும் நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்றீங்க? அப்போ அதெல்லாம் பொய்யா? ஏய் லூசு! என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்கு நீ ஒரு குயின். ஸோ நீ என்ன சொன்னாலும் அத நான் கேட்டு நடப்பேன். ஆனா இந்த பெட்ரூம் இந்த கிங்கோட அந்தப்புறம். கிங் என்ன சொன்னாலும் எங்க குயின் கேட்டு தான் ஆகணும். அப்போ நீங்க லைட்டா ப்ளஷ் பண்றீங்க. சுகா உங்கள டைட்டா ஹக் பண்ணி உங்க லிப்ல கிஸ் பண்றான். அவ்வளோதான் ஹர்மீஸ், ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மத்த எஃப்எஃப் எல்லாம் அப்படியே அப்கமிங் டேஸில் பார்க்கலான்னா நான் ஃப்ரீ டைமில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஹர்மீஸ், பாய்.